ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நம்மளோட ஆயுள் காலம் அதிகமாகுமா? வாங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்னால ஃபிசிக்கல் லெவல்லையும் மென்டல் லெவல்லையும் நம்ம உடம்புல என்னென்ன சேஞ்ச், எமோஷ்னல் சப்போர்ட் தர முடியும். அதாவது நம்மளோட பார்ட்னரால் கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத டைமில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை புரிஞ்சுட்டு நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்மளை வந்து காமாக வச்சுக்குவாங்க. இதனால நம்மளோட மென்டல் பீஸ் வந்து அதிகமாகும். இதனால ஒரு ப்ராப்ளம்க்கு ஈஸியாக நம்மளால் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் நமக்கு வந்து பில்ட் ஆகும். கம்யூனிகேஷன் ஸ்கில்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசும்போதோ இல்லை ஒரு ஆஃபீஸில் கம்பெனியில் பேசும்போது அதை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற குவாலிட்டி டைமு நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. எப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கோவமாக இருக்கும்போது பிபி ரொம்ப அதிகமாகி கார்ட்டிசோல்னால ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே ரிலீஃப் ஆனதுக்கப்புறம் பிபி ரெடியூஸ் ஆகி ஹார்ட்டு வந்து நார்மல் ஃபங்க்ஷனுக்கு வந்துடும். அதனால் அதோட ஃபங்க்ஷன்ஸை கரெக்டாக ரெகுலேட் பண்ணிக்க முடியும். இதனால நம்ம ஹோல் பாடியோட இம்யூன் பவரும் பூஸ்ட் ஆகும், ஸ்லீப் குவாலிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். லாஸ்ட்டாக நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்த மாதிரி நம்மளோட ஆயுள் காலம் வந்து ரொம்ப அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு ஜாலியாக இருக்கும்போது. இது எல்லாமே எப்போ அப்ளிகபிள்னு பார்த்தோன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லவங்களாக இருந்தால் மட்டும்தான். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் இது வந்து சுத்தமாக செட் ஆகும்.